வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் துரை. இந்த பதிவு மக்களின் பார்வைக்கு. அதிமுகவினுடைய முன்னாள் மூத்த நிர்வாகி திரு செங்கோட்டையன் அவர்கள் தவாக விஜய் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல். ஒருவேளை அவர் விஜய் கட்சிக்கு இணைந்தால் யாருக்கு பலம், யாருக்கு பலவீனம்? உண்மையில் விஜய் கட்சியில் திரு செங்கோட்டையன் அவர்கள் இணைந்தால் விஜய் கட்சிக்கு, தாவேகாக்கு அது பலம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது பலவீனம். அரை நூற்றாண்டு காலம் பொதுப்பணியில் இருந்தவர். குறிப்பாக சொல்லப்போனால் ஏறக்குறைய 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகியவர். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இரு தலைவர்களிடம் தன் பணியை நிரூபித்து காட்டியவர். பேச்சாற்றல் மிக்கவர். கள நிலவரத்தை அறிந்து திட்டம் வகுக்கக்கூடியவர். மிக மூத்த அரசியல் அனுபவம் உள்ளவர். இப்படிப்பட்ட ஒருவர் விஜய் கட்சியில் இணைந்தால் அந்த கட்சிக்கு அது பலமே. அவரை தவறவிட்டது அதிமுகவின் மிகப்பெரிய தவறான செயல். அவரை தக்க வைத்திருக்க வேண்டும். இது வருகின்ற 2026 பிரதிபலிக்கும். விஜய் சொல்லி வருவது போல் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று சொல்லி வருவது 2026 ஒருவேளை உண்மையாக கூட இருக்கலாம், மாறலாம். இனிவரும் காலங்களாவது அதிமுகவில் இருந்து ஒரு மூத்த நிர்வாகி கூட பிரிந்து வராமல் கட்சியில் தொடர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்களை அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதிமுக கட்சி முன்பு எப்படி பலம் வாய்ந்ததாக இருந்ததோ அதே போல் தொடர வாய்ப்புள்ளது. இருந்தாலும் செங்கோட்டையனுடைய இழப்பு அதிமுகவில் சில சலசலப்புகளை ஏற்படுத்தும் என்பதுதான் மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும். நன்றி.